அனுமதியில்லாமல் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் தொடர்பான விவகாரம் அண்மைய காலமாக சர்ச்சையாகியுள்ள நிலையில் நாட்டு மக்கள் அமைதி காக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் தலைமையில் இன்று மக்களவையில் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அக்கருத்து வலியுறுத்தப்பட்டது. பக்கத்தான் அரப்பான் கூட்டணியைச் சேர்ந்த மேலும் 2 எம்பிக்களான பாங்கி உறுப்பினர் ஷரிட்சான் ஜோஹான், உலுலாங்காட் உறுப்பினர் முகமது சானி பின் அம்சான் ஆகியோரும் உடனிருந்தனர். அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் விவகாரத்தில் சட்டத்திற்குட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் உத்தரவாதம் அளித்துள்ளார். எனவே மக்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது என ராயர் கேட்டுக் கொண்டார். இந்த சமீபத்தில் நடக்கும் சில பிரச்சனைகளை நாம் சட்ட ரீதியில் நாம் கையாள வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு நாம் எதுவும் செய்யக்கூடாது. எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், குறிப்பாக ஆலய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் MP இல்லை அடுன் நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் கண்டு சென்று பேசி இந்த ஆலய சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் நிச்சயமாக உதவி செய்து அரசாங்கத்து மூலியமாக, மாநில அரசாங்கத்து மூலியமாக, இல்லை மாநகராட்சி மூலியமாக, இல்லை மத்திய அரசாங்கத்து மூலியமாக இந்த கோயில் பிரச்சனைகளுக்கு நாம் நிச்சயமாக ஒரு தீர்வு காணலாம். பல இன மக்கள் வாழும் இந்த நாட்டிலே நாம் அனைவருமே மலேசியர்கள். நாம் ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும், அமைதியை கடைபிடிக்க வேண்டும். எந்த விதமான விஷயத்தை நாம் பிரச்சனைகள் வந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு நாம் செயல்படக்கூடாது என்று நான் அடியேன் தாழ்மையோடு இப்போது நான் கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமாக இந்த நாட்டிலே நிச்சயமாக இந்த இருக்கக்கூடிய அரசாங்கம், மாண்புமிகு பிரதமர் அவர்கள் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த கோயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம் ஒரு தீர்வு காணுவோம் என்று ஒரு நோக்கத்தோடு இப்போது நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதே சமயம் பிரச்சனையை எதிர்நோக்கியுள்ள ஆலயங்களின் நிர்வாகங்கள் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகளை உடனடியாக சந்தித்து முறையிடுமாறும் அவர் ஆலோசனை கூறினார். இந்த கோயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அந்தந்த இடத்தில் எந்தெந்த கோயில்கள் பிரச்சனைகள் இருக்கின்றதோ தயவு செய்து உடனடியாக நேரம் கடத்தாமல் உங்களுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களை கண்டு சென்று பேசி இந்த கோயில் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணுவதற்கு தயவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுங்க. முக்கியமாக நாம் அனைவருமே மலேசியர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாம் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் தயவு செய்து சட்ட ரீதியில் நாம் இந்த பிரச்சனையை நாம் கையாள வேண்டும். இவ்வேளையில் பல்லின மக்கள் வாழும் அந்நாட்டில் ஒற்றுமையும் நல்லிணக்கமும் முக்கியம் என வலியுறுத்திய ஷரிட்சான் இந்த விவகாரத்தை சட்டப்படி அரசாங்கம் தீர்வு காண வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றார். சமூக ஊடகங்களில் இன பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் பதிவிட்டு நிலைமையை மோசமாக்கக்கூடாது எனவும் அனைத்து மலேசியர்களையும் அவர் கேட்டுக் கொண்டார். Kami juga merayu semua rakyat Malaysia untuk terus mengekalkan keamanan dan kestabilan yang kita ada dan jangan jadikan isu ini memecah belahkan kita. Sebab sekarang ni kita tengok di media sosial banyak di satu pihak dan pihak yang lain seperti satu perkara yang amat membimbangkan. Jadi sebagai wakil-wakil rakyat yang bertanggungjawab, kami menggunakan platform kami untuk merayu kepada semua rakyat Malaysia untuk kekal bertenang dan kekalkan keamanan dan keharmonian serta kestabilan yang kita ada dan jangan jadikan isu ini sesuatu yang memecah belahkan kita. Kita semua diingatkan bahawa kita adalah rakyat Malaysia, anak Malaysia. Kita berbilang bangsa, kita berbilang agama dan budaya dan kepelbagaian ini sebenarnya harus menjadi tonggak kekuatan kita, bukan sesuatu yang memecah belahkan dan juga memisahkan kita. இந்த விவகாரத்தை பயன்படுத்தி குளிர்காய நினைக்கும் அத்தரப்பினருக்கு இடம் கொடுத்து நமது ஒற்றுமையை நாமே கெடுத்துக் கொள்ளக்கூடாது என முகமது சானி பின் அம்சான் வலியுறுத்தினார். Ini negara kita Malaysia.
Dan di sinilah tanah tumpah darah kita. Kita dibesarkan, kita dilahirkan, kita menerima pendidikan, kita bekerja, kita membina rumah tangga. Dan satu hari nanti kita juga akan mati di atas muka bumi Malaysia ini. Ini negara kita. Tak kiralah kita Cina ke India ke, kita Iban Kadazan ke, orang Melayu ke. Kita wajib untuk kasih sayang dan cinta akan negara kita ini. Bukan cinta kepada negara saja, tetapi kita cinta kepada orang Melayunya, orang Cinanya, orang Indianya, orang Ibannya, orang Kadazannya. Sebab mereka ini semua adalah merupakan keluarga besar kita yang tinggal dalam negara kita ini. Jangan kita terperangkap. Jangan kita terperangkap dengan sentimen perkauman, sentimen agama yang cuba dimainkan oleh mereka yang cuba mengambil peluang ataupun yang cuba untuk menghancurkan kestabilan, cuba menghancurkan perpaduan, kesepaduan rakyat dan juga warga dalam negara kita Malaysia yang kita cintai kita. எந்த ஒரு வழிபாட்டு தலம் மீதும் அதிருப்தி இருந்தாலும் அதை முறைப்படி தெரிவிக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்க அதிகார தரப்பு உள்ளது. யாரும் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு நியாயம் கற்பிக்க கூடாது என்றும் சானி நிறைவுறுத்தினார். Kalau anda kata ada di tempat-tempat kita tu yang kita tak puas hati dengan pembinaan struktur, apa juga struktur maksudnya, kita laporkanlah kepada pihak berkuasa. Dan kepada kawan-kawan, rakan-rakan, sahabat-sahabat kita yang lain, maksudnya kita kena bertenang. Kita serahkan semuanya kepada pihak berkuasa, agensi berkuasa untuk menyelesaikan apa juga masalah di kawasan, di tempat kita. அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக சிலர் கடந்த வாரம் பேரணி ஏற்பாடு செய்து கடைசியில் அது பிசுபிசுத்து போன நிலையில் ரவாங்கில் ஓர் இந்து கோவில் தனிநபர்களால் மண்வாரி எந்திரம் கொண்டு இடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. Colors of India பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.